ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கோவை எம்ஜிகே. நண்பர்களே, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்புன்னே சொல்லலாம். அ அது மாரி எடுத்து பேசலாம்னு நெனைச்சேன். அதுக்கான தருணம் இது. என்ன அப்டின்னா, நெறைய பேரு லவ் பண்ணுவோம். அந்த லவ் பண்ணவங்களையே நம்ம கல்யாணம் பண்றது அப்டிங்கிறது ஒரு பாக்கியம். ஆ லவ் பண்ண தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. லவ் பண்ண பிடிக்காதவங்களும் இருக்க மாட்டாங்க. பட் அந்த லவ் காதலா அந்த காதல் கல்யாணத்துல மாறக்கூடிய பாக்கியம் சில பேத்துக்கு தான் இருக்கும். சில பேர் தான் பெர்சன்டேஜ்ல சொல்றேன். நெறைய பேர் அனுபவப்பட்டுருப்பீங்க. இப்ப அந்த டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி இன்றைய காலகட்டத்துல ஆ இதே நம்ம பேசிட்டு இருக்கிற டைம்ல நெறைய பேர் காதலித்துக் கொண்டிருப்பார்கள். இல்லைன்னா காதல்ங்கிறது வெறுமனே காதல் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு இல்ல. அந்த காலத்துல இருந்தே திருமணம்ங்கிறது ஒரு பெண்ணிற்கு, ஆணிற்கு விட பெண்ணிற்கு ஒரு முக்கிய காலகட்டம். அப்படிங்கிறது ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஆண்ங்கிறது அந்த காலத்துல இருந்தே ஆதிக்கத்துக்காக சொல்ல வரல. ஒரு அவங்களுக்கு நெறைய கைடன்ஸ் அவுட் சோர்சிங் இருக்கு. அவங்க பண்ணிக்குவாங்க. திறமைகள் அடிப்படையில அ வாய்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய காலகட்டத்த அடிப்படையா தான் வச்சு சொல்றோம். இப்ப அந்த மாரி நிலைமை மாறிருச்சு. அப்ப என்ன நடந்தது அப்படின்னா, பெண்ணுக்குள்ள ஒரு உள்ளூர பயம் இருக்கும். வரக்கூடிய ஆண் தனக்கு இணக்கமாக, புரிதலாக இருப்பானா? அப்படிங்கிறதுனால தான் ஆ காதல்ங்கிறது ஒண்ணு ஆரம்பிச்சு வளர்ந்துச்சு. காதல்ங்கிறது என்னன்னா, தன்னை தனக்கு ஒத்த திறமையுடைய, அழகுடைய, இல்லைன்னா தன்னை புரிந்துக்கூடிய உணர்வுடைய ஆண்மகனை அல்லது பெண்ணவளை தேர்ந்தெடுப்பது தான் காதல். காதல் இருபாலருக்கும் சமம். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த காதல் ஈர்ப்பு எப்படி வருது அப்படின்னா, அந்த எல்லாத்தையும் பார்த்தா காதல் வந்துருமா? வரவே வராது. ஏன் இன்னருக்கு இன்னர்ன்னு இருக்கு. டக்குனு 1 செகண்ட்ல பார்த்தேன். அவள புடிச்சிருச்சு. அந்த 1 செகண்ட் பார்த்து பிடித்தது கல்யாணம் வரை போயி, நீண்ட கால திருமண வாழ்க்கையில முடிஞ்சது எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி நொடிகள் மாற்றக்கூடியது தான் இந்த காதல். அதே மாரி தொரத்தி தொரத்தி காதலிச்சு, அவங்க விடாப்பிடியா போயி, அவங்களே விரும்பலனாலும் விரும்ப வச்சு கல்யாணம் பண்ணி, திருமண வாழ்க்கை நடத்துனவங்களும் ஏராளம் இந்த உலகத்துல. அதே மாரி கடைசி வரைக்கும் தொரத்தி கிடைக்காம, வெறுமனே அடுத்த கல்யாணத்தை நோக்கி போனவங்களும் அதிகப்படியா இருக்கிறோம். ஸோ இந்த பகுதியில நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, இப்போ கல்யாணம் ஆகாம, இல்ல கல்யாணத்துக்கு நிக்கக்கூடிய பெண்கள் வந்து அ ஒரு வழிபாடு பண்ணும்போது, அவங்களுக்கு மனதிற்கு பிடித்த அல்லது தனக்கு பிடித்த கணவனே தனக்கு பிடித்த அ வரனே கணவனாக வரக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக புராணம் கூறுகிறது. நான் கூறல. இத புராணத்த பார்ப்போம். அப்ப அந்த கோயில் எங்க இருக்கு? எங்க போய் எப்படி வழிபடணும்? அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்துரலாம். அ இது காதல் கைகூட வழிபடும் தெய்வம் அப்படிங்கிற டைட்டில்ல தான் நான் சொல்றேன். காதல் கைகூட கும்பிடுங்கள் சிவனை. எந்த சிவனை கும்பிடணும்? கும்பகோணத்திலிருந்து தஞ்சாவூர் மார்க்கத்துல இருக்கக்கூடிய திருநல்லூர் அப்படிங்கிற ஊர் தான். அங்க கட்டுமலையின் மேல உங்களுக்கு சிவன் கோயில் இருக்கு. இது நல்ல பிரசித்தி பெற்ற சிவன் கோயில். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜொலிக்கும், அதாவது வர்ணம் மாறக்கூடிய மரகதம் இங்க இருக்கிறதாக கூறப்படுகிறது. இப்ப இந்த இடத்துலோட ஐதீகத்துக்கு என்ன அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இங்க இருக்கிற சிவனுக்கு இருபுறமும் திருமாலும் பிரம்மனும் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அகத்தியர் நின்னு வழிபடுற மாதிரி ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. இங்க சிவலிங்கத்துக்கு பக்கத்துல அகத்தியருக்கும் லிங்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, நான் இத உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். அதனால அத அப்படி கதையா தான் சொல்ல முடியும். அப்ப இந்த புராதனத்துக்கு நம்ம ஒரு கதைய நம்ம லவ்வுக்கு இதுக்கு எப்படி லிங்க் பண்ற அப்படிங்கிற கண்டிஷன்ல சொல்லும்போது, மறுபடியும் கதைக்குள்ள போவோம். ஆதிசேஷனுடைய மகள் சுமதி. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அ அந்த பெண் திருமண வயதை அடைந்த உடனே அவங்களுக்கு ஒரு சின்ன இது, நமக்கு வரக்கூடிய மணவன் நமக்கு மனதுக்கு பிடித்தமான அந்த காலத்துல சொல்லுவாங்க இல்லையா? எல்லா விதமான உடல் தகுதியும் அழகுற இருக்கணுங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஆசை மாரி அந்த சுமதிக்கு இருந்தது. அந்த சுமதி என்ன பண்றாங்க, அந்த கோயில்ல போயி அ திரு நல்லூர்நாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன தொடர்ந்து வழிபடுறாங்க. இறை மிஞ்சியது எதுவும் இல்லை என்பது எல்லா விஷயத்திலும் இருக்கு. அது காதல்லயும் இருக்கு.
அவங்க தொடர்ந்து வழிபடுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு தடவை வரும்போது சோழ நாட்டு இளவரசன் வர்தகன் வந்து வர்றாரு. அவரு வந்து அவரு சாமியை பார்க்க வர்றாரு. சிவனை வேண்ட வர்றாரு. அப்ப பார்க்கும்போது அண்ணனும் நோக்கினார், அண்ணனும் நோக்கினார்ங்கிற மாரி இவங்க 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. இவங்க பார்த்துட்டு இருக்கிற நொடி பொழுதிலேயே அது காதலாக மலர்கிறது. ஒரு ஈர்ப்பு. அதுதான் இறைவன் சக்தி. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் இறைவன் அப்படிங்கிறது, இந்த மாரி நெறைய கேஸ்ல வந்து நம்ம வாழ்க்கையிலேயே பார்த்திருக்கிறோம். அந்த மாரி அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல காதல் மலருகிறது. இருவரும் மனதார காதலிக்கிறார்கள். கை தலமும் பிடிக்கிறார்கள். அது மாதிரி அவங்களுடைய இல்லறம் சிறப்பாக நடைபெற்றது. அந்த வேண்டுதலுக்கு இறைவன் செவிசாய்த்து நல்ல ஆண்மகனை சுமதிக்கு அடையாளம் காட்டினார். அதுபோலவே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களில் எண்ணற்றவருக்கு இறைவன் வழிகாட்ட இருக்கிறார். முடிந்தால் காதல் வயப்பட்டிருப்பவர்கள் அல்லது கல்யாணத்துக்கு நல்ல வரன் கிடைக்கும் என்று வேண்டுபவர்கள், நான் மேற்கூறிய சொன்ன கும்பகோணம் தஞ்சாவூர் ரோட்ல இருக்கக்கூடிய திருநல்லூர் அந்த கோயில்ல போய் சிவன் வழிபாடு பண்ணி உங்க பிரார்த்தனையை வைங்க. மீதி இறைவன் பார்த்துக் கொள்வான் என்று கூறி இந்த நல்ல பதிவை நிறைவு செய்கிறேன். என்னுடைய இந்த ஜோதிட சேனலை நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஜோதிடம் சார்ந்த எல்லா கருத்துக்களும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் முனைப்புடன் இருக்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் கோவை எம்ஜிகே. நன்றி, வணக்கம்.